நான் ஒரு விசுவாசியாக இருக்கிறேன் என்றால் முதலாவது என்னுடைய குடும்பத்துக்கு நான் உண்மையாக இருக்கிறேனாங்கிறத நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். என் குடும்பத்தின் மீது என்னுடைய அக்கறை இருக்கிறதா, நான் ஒரு பொறுப்புள்ள கணவனாக பொறுப்புள்ள பெற்றோராக நான் இருக்கிறேனாங்கிறத ரொம்ப யோசிக்கணும். ஒரு பிள்ளையாக இருக்கிற மகள் நான் என்னுடைய குடும்பத்தில் ஒரு பொறுப்புள்ள ஒரு மகனாக இருக்கிறேனா என்ன பண்ணணும், யோசிக்கணும். அதுதான் உன்னுடைய விசுவாசத்தில் நீ இருக்கிறேங்கிறதுக்கான அடையாளம். சண்டே கிளாஸில் எடுத்தோன்னு நம்ம படிக்கிற முதல் விஷயம் என்னதுதான், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் இல்லையா, எத்தனை வருஷமா சொல்லி கொடுக்குறோம், மாறவே மாறாது, மாற்றவும் முடியாது. ஏனென்றால் ஒரு பிள்ளை முதல் உறவு யார் தான், பெற்றோர்கள் தான். அப்போ ஒருவன் விசுவாசத்தில் இருக்கிறான் என்றால் அவன் முதலாவது அந்த உறவில் சரியாக இருக்கிறானாங்கிறது என்னது அவசியம். இப்போ திருமணம் ஆகாத பிள்ளைக்கு அதனுடைய குடும்பம் என்பது யார், பெற்றோர்கள் தான். அவங்க உடன்பிறப்பு, அவங்க பெற்றோர்கள். திருமணம் ஆனவர்களுக்கு அவங்களோட முதல் குடும்பம் என்பது அவருடைய துணை, அவருடைய பிள்ளைகள். அதுக்கடுத்து ரெண்டு குடும்பத்து கணவருடைய உடன்பிறப்புகளும் மனைவியினுடைய உடன்பிறப்புகளும் கணவருடைய பெற்றோரும். ஏன் கிட்ட சொல்ல மாட்டீங்க, மனைவியின் பெற்றோரும் தான். இவர்கள் அனைவரையுமே நான் எப்படி நடத்துகிறேன் என்பதை பொறுத்து தான் நான் ஒரு விசுவாசியாங்கிறது என்ன ஆகுது, உறுதிப்படுத்துகிறது. இல்லைன்னா வேதம் அவனை எந்த கேட்டகரியில் தரம் தாழ்த்தி சொல்லுதுன்னா அவன் விசுவாசத்தை மறுதளித்தவன் சொல்லுது. பாருங்களே, அவன் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணலையா. அப்ப நான் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய உறவுகளை எப்படி கையாளுகிறனோ அதுதான் என்னுடைய விசுவாசத்து வாழ்க்கையை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளம். சில நேரங்களில் பெந்தகோஸ்தே வட்டாரங்களில் காணப்படுகிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, நீ சபைக்கு வந்துட்டியா, இனிமே உனக்கு எல்லாமே என்னதுதான், சபைதான். ஒரு சொந்தக்காரன் ஃபங்க்ஷனுக்கு போகாத, அவன் எப்போ பார்த்தாலும் விக்கிரகத்தை கும்பிட்டு இருக்கான், அவன் ஃபங்க்ஷனுக்கு போகாத, இவன் ஃபங்க்ஷனுக்கு போகாத. எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா. அநேக உறவுகள் கிறிஸ்தவத்தை எதிர்ப்பதற்கு முக்கியமான காரணங்கள் ஒன்று, சபைக்கு போயிட்டானா அடுத்து நம்ம வீட்டுக்கு எதுக்குமே வரமாட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அநேக உறவுகள் நம்ம என்ன பண்ணிருக்காங்க, இருக்கிறாங்க. நான் என்னுடைய திருச்சபையில் சொல்றது, எப்பா நீ சபையில் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு வர்றையோ இல்லையோ, உங்களுடைய சொந்தக்காரர்கள் ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்கன்னா சபையை முடிச்சுட்டு முதல் வேலையா எங்கே போயிரு, அவனை போய் பார்த்துரு. நீ வராமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் அவர் ப்ரேயருக்கு போயிட்டு வர்றாங்கிற திருப்தி என்ன இருக்கும். முக்கியமான சொந்தமாக இருக்கிறதா, வெளியூரில் இருக்கிறதா, ஒரு பிரச்சனை இல்லை, நீ வெளியூருக்கு போ, அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு திருச்சபையில் கொஞ்ச நேரம் அட்டன் பண்ணிட்டு தயவு செய்து அந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணு, அட்டன் பண்ணு. எத்துணை தாய்மாமன்கள் நான் தாய்மாமன் கிடையாது, நான் இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளை. அவன் அந்த நிலையிலிருந்து செத்துவான். இயேசு கிறிஸ்து அவனுக்கு எதிரி, நம்ம எதிரி இல்லை. என் மாமா நல்ல மாமா, என் மாமா என்னை சிங்காரித்து வளர்த்து பாதுகாத்து கொண்டிருந்தார். ஆனால் என் தாய் மாமன் என்னைக்கு கிறிஸ்துவை அறிந்து கொண்டாரோ அன்றையிலிருந்து தான் என் மீது என்ன போச்சு, அவருக்கு பாசமே இல்லாமல் போய்விட்டது. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து பொல்லாத மனிதராக இருப்பாரோ. நாம அந்த நிலைமை நமக்கு அப்படித்தானே தோணும். யோசிச்சு பாருங்க, என் மாமா, என் சொந்தங்கள், என் உறவுகள் என்னை நேசித்து கொண்டிருந்தாங்க, திடீர்னு ஒட்டுமொத்தமாக சமைக்க போனவங்க திடீர்னு இங்கே பார் கர்த்தரே எனக்கு எல்லாமாக இருக்கிறார். எவ்வளோ பெரிய இது, அதுவே நம்ம சொல்கிறதே பொய், அடிச்சு விடுறது. இங்கே இந்த விசுவாசத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பேசுகிற எனக்கு யார் வேண்டாம், எனக்கு யார் மட்டும் போதும், இதெல்லாம் பேசுனா அப்புறம் சொந்தக்காரனுக்கு எப்படி இருக்கும் அவனுக்கு. நீ ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு யார் தேவை அவன் கேட்பான். அப்போ எங்கெல்லாம் நாங்களாம் தேவையில்லையா, உடனே நம்ம விசுவாசத்தில் சொல்லுகிறேன் எனக்கு யாரும் தேவையில்லை, ஆண்டவர் மட்டும் போதும். அடுத்து அவன் எப்படி வீட்டுக்கு வருவேன், அவனே டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கிறான். நாம் அவன்கிட்ட பொறுமையாக சொல்லணும், நீங்கள்லாம் என் சொந்தம் தான், என்றைக்கு இருந்தாலும் நான் மரிக்கிற வரைக்கும் நீங்கள்லாம் என்னதான் என்னுடைய உறவு தான். என்னுடைய விசுவாசம் மட்டும் நான் கிறிஸ்துவை என்ன பண்ணுகிறேன், நம்புகிறேன். என் விசுவாசம் உங்களை எதிரியாக பார்க்காது. ஏனென்றால் வேதம் என்ன சொல்லுகிறது, தன்னைத்தான் நேசிப்பது போல அயலானையே நேசிக்கின்னு சொல்லும் போது, நீனும் நானும் சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்தவங்கடா, சொந்தக்காரங்க, உடனே நான் என்ன போகிறதில்ல, வெறுக்க மாட்டேங்கிறத நம்ம வாய் திறந்து என்ன பண்ணணும், பதிவு பண்ணுறது. நாம் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து எவன் ஃபங்க்ஷனுக்கு போகிறத என்ன பண்ணிடுறது, நிறுத்துறது. அப்போ அவனுக்கு நம்ம மீது எப்படி இருக்கும். கிறிஸ்தவர்களை பாதி ரட்சிக்கப்பட்ட நாம் ஒரு வேறு மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவன் தான் நம்ம சொந்தக்காரங்க பாதிவே நம்மளை வெறுக்கிறது காரணம் நாம் அவனுக்கு கொடுக்குற இம்சை. எதுக்கு இருந்தாலும் சொல்றது, போயிட்டு நீ பிசாசை வணங்குகிறாய் அதெல்லாம் சொல்லலாமா, அவனுக்கு எப்படி இருக்கும். எடுத்த எடுப்பில் நம்ம அவன்கிட்ட சொன்ன, ஆமாம் காணாத நீங்கள் கண்டுட்டீங்கடா, நாங்கள் மட்டும்தான் டைரக்டாக பிசாசோட ஐக்கியத்தில் இருக்கிறோம், நீங்கள் யாரோட இருக்கிறீங்க. ஏன்னா அவனுக்கு அவன் நம்பிக்கை என்னவா இருக்கும்,
அவனுக்கு அவன் நம்பிக்கை என்னவா இருக்கும்? பெருசா இருக்கும். நாம் ஒருவனை ஆண்டவர் நம்ம எவ்வளவு நேசித்திருக்கிறார் என்பதை சொல்லலாம். அவர்களுடைய அறியாமையை சுட்டி காமிக்கலாம் ஒழிய அவர்களை கேலிக்குள்ளாக்குவதோ ஏளனப்படுத்துகிற செயலையோ செய்கிற போது நாம சொல்றதை அவன் காது கொடுத்தே மாட்டான், கேட்க மாட்டான். அநேக சொந்தக்காரர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனதற்கு நம்ம ஆட்கள் விசுவாசத்தை காப்பாத்துறேன் பண்ண கூத்துதான். ஸோ தயவு செய்து நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையான விசுவாசி என்றால் உங்களுடைய உறவுகளோடு, முதலாவது உங்கள் குடும்பத்தோடு உங்களுக்கு நல்ல உறவு இருக்க வேண்டும். ரெண்டாவது அந்த குடும்பத்தினுடைய இரண்டாவது வட்ட சொந்தம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதோடு கூட நல் உறவை காத்துக்கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். அதுவே உங்களுடைய விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிறது. அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் ரட்சிக்கப்படலைங்கிறதுலாம் என்ன இல்லை பிரச்சனை இல்லைங்க. ரட்சிக்கப்பட்டவனோட தான் நாம் ஐக்கியப்பட வேண்டும் என்று வேதம் எங்கேயா சொல்லியிருக்குதா? நாம் இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் இருந்து தான் நாம் என்ன பண்ணணும்? வேறு பிரிக்க வேண்டும். அவர்களையே வெறுப்பதற்காக நாம் என்ன பண்ணப்படவில்லை? அழைக்கப்படவில்லை. வேதம் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து பாவிகளுக்கு சிநேகிதர் என்று என்ன பண்ணப்பட்டாராம்? அழைக்கப்பட்டாருங்க. நாம சொந்தக்காரனுக்கே விரோதியா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பாவிகளுக்கு என்னவா இருந்தாரு? சிநேகிதரா இருந்தாரு. அவன் நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்து வந்தா அவர் ரொம்ப பரிசுத்தவான் ஒவ்வொரு பாவியும் உணர்றான். ஆனா அவர் என்னை நேசிக்கிறான்ங்கிறது யாருக்கு புரியுது? அந்த பாவிகளுக்கு புரியுதுல. இயேசு கிறிஸ்து வந்த எல்லா பாவிக்கும் புரியுது அவர் பரிசுத்தர். ஆனா அவர் என்ன பண்றாரு? நேசிக்கிறார். அப்ப ரட்சிக்கப்பட்ட நீங்க உங்க உறவுகளோடு இருக்கும்போது இவன் கடவுளுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறான், ஆனா அவன் என்ன பண்றான்? நேசிக்கிறான்ங்கிறது உங்க உறவுகளுக்கு என்ன ஆகணும்? பதிவு செய்ய வேண்டியது அவசியம். அதுதான் நம்முடைய விசுவாசத்தின் அடையாளமாக காணப்படுகிறது.